வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள். ரேஷன் கடையில் இனி ஒரு முறை கைவிரல் பதிவு போதும். தமிழக அரசின் புதிய நடவடிக்கை. பொருட்கள் விநியோகம் எளிதாக முறையில் பயன்படுத்தப்படும். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இருமுறை கைவிரல் பதிவு செய்து வந்த நிலையில் இனி ஒரு முறை கைரேகை விரல்கள் பதித்தால் மட்டும் போதும் என்ற வழக்கு நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் 26,618 முழு நேர கடைகள், 10,710 பகுதி நேர கடைகள் என மொத்தம் 37,328 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைகளின் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது மத்திய அரசு திட்ட அரிசிக்கு ஒரு முறை, மாநிலம் அரசு திட்ட பொருட்களும் ஒரு முறையும் என மொத்தம் 2 முறை ரேஷன் அட்டைதாரர்கள் கைவிரல் பதிவும் வைக்க வேண்டிய நிலை உள்ளது. இதனால் பொருட்கள் விநியோகம் செய்வதில் பெருமளவில் கலவரம் ஏற்பட்டு வந்தது. ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குவதற்கு அட்டைதாரர்கள் அதிக நேரம் காத்திருப்பதை கருத்தில் கொண்டு நேரத்தை குறைக்க தமிழக அரசின் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் முக்கியமான ஒரு நடவடிக்கையாக முன்னுரிமை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு PHH, AAY ஆகிய ரேஷன் அட்டைகளுக்கு இனி பொருட்கள் வழங்க ஒரே ஒரு முறை கைவிரல் ரேகை அல்லது கண் கருவிழி பதிவு செய்தல் போன்ற வகையில் மின்னணு விற்பனை இயந்திரத்தின் மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது. இதன் மூலம் அனைத்து பொருட்களும் குறைந்த நேரத்தில் வழங்கப்படுவதால் ரேஷன் அட்டைதாரர்கள் காத்திருக்கும் நேரம் கணிசமாக குறைந்துள்ளதாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2 முறை கைவிரல்கள் பதிவு செய்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் திட்டம் இருந்தது. ஆனால் தற்போது இது ஒரு முறை வைத்தாலே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்ட பொருட்களை வழங்க முடியும் என்பதால் பொருட்கள் எளிதாகவும் உடனடியாகவும் வழங்க முடிகிறது. இதனால் வழக்கத்தை விட சுமார் 20 முதல் 25 ரேஷன் அட்டைகளுக்கு கூடுதலாக பொருட்களை வழங்க முடியும் என்று ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி, வணக்கம்.